என்ன டவுட் கேட்டீங்க? கேளுங்க அகைன். குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை எனக்கு தெரியும். கேளுங்க, மைக் ஆன் பண்ணி. அங்கேதான் இருக்கு. மௌலுது என்பது இணை வைப்பா? மௌலுது என்பது ஒன்லைன் ஆன்சர் ஏற்கனவே சொன்னதுதான், பித்அத். ஓகேவா? அந்த பித்அத்தான அந்த மௌலுதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஷிர்க். ஷிர்க்னா என்ன? இணை வைப்பு. பித்அத் இதான் பித்அத், இதான் ஷிர்க், இணை வைப்பு. இது பித்அத்னா என்ன? குல் முஹ்தஸத்தின் பித்அ. மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தராத விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காமிச்சு தந்திருக்க மாட்டாங்க, அல்லது சில சஹாபாக்கள் செய்யறத பார்த்துட்டு அனுமதிச்சு வழி காமிச்சு தந்திருக்க மாட்டாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லாதது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதது, செய்வதற்கு அனுமதி தராதது, இதுதான் குல்லு முஹ்தஸத்தின் பித்அ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத். ஓகேவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லாதது மௌலுத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா? இந்த சஹாபியுடைய கபர்லையாவது போய் யாராவது மௌலுத் ஓதுனாங்களா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒரு செயல் மௌலுத், அது பித்அத். இது ஷிர்க். ஓகேவா? ஷிர்க்னா என்ன? இணை வைப்பு. நீங்க கேட்டது மௌலுது ஷிர்கா, மௌலுது பித்அத். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய வாசகங்கள் ஷிர்க். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த கஃபாருல் ஹதாயா, அந்த நீ கஃபார் மன்னிக்க கூடியவன், அல் ஹதாயா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவர் நீங்கள் தான். இவனுடைய பாவத்தை யாரால மட்டும்தான் மன்னிக்க முடியும்? அல்லாஹ்வால மட்டும்தானே மன்னிக்க முடியும், வேற யாராவது மன்னிக்க முடியுமா? அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீங்கள் எங்களுக்கு இரக்கத்திலும் இரக்கம் காட்டக்கூடியவர்கள். யார் எமக்கு இரக்கம் காட்ட முடியும்? என்னுடைய தாய் எமக்கு இரக்கம் காட்ட முடியும், உயிரோடு இருக்காங்க, இறக்கம் காட்ட முடியும். என்னுடைய தந்தை எனக்கு இறக்கம் காட்ட முடியும், உயிரோடு இருக்காங்க, இறக்கம் காட்ட முடியும். என்னுடைய நண்பன் எனக்கு இறக்கம் காட்டுவான், என்னுடைய எதிரி கூட எனக்கு இறக்கம் காட்டுவான். எதுவரையும் தான்? உயிரோடு இருக்கும் பொழுதுதான். மரணித்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஹயாத்தில் இல்லாதவர்கள் யாராவது எமக்கு இரக்கம் காட்ட முடியுமா? அல்லாஹ்வை தவிர முடியாது. அப்போ நீங்கள் தான் எங்களுக்கு இரக்கத்திலும் இரக்கம் காட்டக்கூடியவர்கள். ஷிர்கான வார்த்தை. அல்லாஹ் மட்டும்தான். அதாவது ஷிர்க் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய பண்பு இரக்கம். ஓகேவா? இரக்கம் காட்டுறது அல்லாஹ்வுடைய பண்பு. பாவத்தை மன்னிக்கிறது, பாவ மன்னிப்பு. அப்புறம் ரிஸ்க் அளிக்கிறது, ரிஸ்க் அளிக்கிறது, உதவி செய்யறது. மீண்டும் மறுபடியும் சொல்ற, ஷிர்க்குடைய விஷயத்துல உயிரோடு இருக்கவங்க இதெல்லாம் செய்ய முடியும், எனக்கு இறக்கம் காட்ட முடியும். என்னுடைய பாவத்தை நம்ம ஒரு தப்பு செஞ்சிருப்போம், என்னை மன்னிச்சிட்டப்பா, மன்னிக்க முடியும். எனக்கு ரிஸ்க் அளிக்க முடியும். என்னுடைய அம்மா, ரிஸ்க்குனா என்ன? என்னுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே ரிஸ்க்கு தான். போட்டிருக்க ட்ரெஸ் ரிஸ்க்கு தான். என்னுடைய வாப்பா எனக்கு வாங்கி தர முடியும். சாப்பிட்ற சாப்பாடு ரிஸ்க்கு தான். என்னுடைய அம்மா எனக்கு வாங்கி தர முடியும், என்னுடைய சமைச்சு போட முடியும். உதவி, என்னுடைய நண்பன் என்னால் உதவி செய்ய முடியும். மறுபடியும் சொல்ல, குழப்பிக்க கூடாது. உயிரோடு இருக்கவங்க இது எல்லாத்தையுமே செய்ய முடியும். உயிரோடு இல்லாதவர்கள் ஒருவர் இதை செய்ய முடியும் என்றால் அது யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். யாரால கூட முடியாது. மலக்குமார்களால கூட முடியாது, நபிமார்களால கூட என்ன செய்ய முடியாது. எனக்கு இறந்ததுக்கு பின்னாடி உதவி செய்ய முடியுமா? இறந்ததுக்கு முன்னாடி ரிஸ்க் அளிக்க முடியுமா? பாவத்தை மன்னிக்க முடியுமா? இறக்கம் காட்ட முடியுமா? முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 பண்பை நான் எழுதியிருக்கேன்பா. இந்த 4ம் அல்லாஹ்வால் மட்டுமே செய்ய முடியும். இந்த உலகத்தில் உயிரோடு இல்லாதவர்களில் அல்லாஹ்வால் மட்டும்தான் செய்ய முடியும். ஓகேவா? இந்த 4 விஷயத்தையும் வேற ஒரு ஆள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பேர் என்னது? ஷிர்க்குன்னா என்ன அர்த்தம்? இணை வைக்கிறது. அதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டீங்க, இணை ஆக்கிட்டீங்க. எனக்கு நீங்க இறக்கம் காட்டுங்க, இணை வச்சுட்டீங்க, அவங்களை ஈக்குவல் ஆக்கிட்டீங்க. என்னுடைய பாவத்தை நீங்க மன்னிச்சிருங்க, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர்கள் நீங்க மட்டும்தான். ஈக்குவல் பண்ணிட்டீங்க. ஈக்குவல் பண்றதுதான் இணை ஆக்குறது. சேம் இணை ஆக்குறது. எனக்கு நீங்க தான் ரிஸ்க் அளிக்க முடியும், இணை ஆக்கிட்டீங்க. எனக்கு நீங்க தான் உதவி செய்ய முடியும், இணை ஆக்கிட்டீங்க. புரியுதா? இதுக்கு பேர் தான் இணை வைக்கிறது, இணை ஆக்குறது. அல்லாஹ்வுடைய பண்பிற்கு வேறு ஒருவரை இணையாக, அல்லாஹ்வுடைய பண்பு
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காருப்பா, மரணிச்சவர், அவர் இருக்கார், அவர் எனக்கு இது செய்யறாரு. அப்போ என்ன செய்றீங்க? இணையாக்கிட்டீங்க. அந்த இணையாக்குறதுக்கு அரபில தான் ஷிர்க். அவங்க தான் அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? முஷ்ரிகீன் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? 98வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தை நீங்க வேணா எடுத்து பாருங்க. என்ன சொல்லுவான்னா, காஃபிர்களும் முஷ்ரிகீன்களும் ஃபீ நாரி ஜஹன்னம், அவர்கள் எங்கே இருப்பார்கள்? கண்டிப்பான முறையில் நரகத்தில் இருப்பார்கள். காஃபிர்கள் அல்லாஹ்வை டோட்டலா மறுத்தவங்க, முஷ்ரிகீன்கள் இணை வைக்கக்கூடியவர்கள். யகூலுனல்லா, குறைஷிகள் யாரு? முஷ்ரிகீன்கள். அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் வணங்கியது சிலைகளை. அவர்கள் இவைகள்லாம் எங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லிட்டு சிலைகளுக்கு என்ன செஞ்சாங்க? இணை வச்சாங்க, அந்த பண்புகளை கொண்டு போய். சோ அப்படி காஃபிர்களாக இருந்தாலும் சரி, முஷ்ரிகீன்களாக இருந்தாலும் சரி, ஃபீ நாரி ஜஹன்னம், அவர்கள் எங்க இருப்பாங்க? நரகத்தில் இருப்பாங்க. அப்போ முஷ்ரிகீன் போகக்கூடிய இடம் இது எது? நார்னா என்ன? நரகம். நரகத்துக்கு போவாங்க. ஓகேவா? நல்லா விளங்கிக்கணும். இது பிதஅத், இது ஷிர்க். ஷிர்க் வைக்கக்கூடியவங்க போகக்கூடிய இடம் இது நரகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு 15:35. குல்லு முஹ்தஸா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஹ்தஸானா என்ன? மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்டது. குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, என்னது? பித்அத். மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்ட எல்லாமே பித்அத். குல்லு பித்அத்தின் வலாலா. ஓகேவா? குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்டது எல்லாமே பித்அத். பித்அத் எல்லாமே ஜலாலத். ஜலாலத்னா வழிகேடு. ஓகேவா? குல்லு பித்அத்தின் ஜலாலா, குல்லு ஜலாலத்தின் ஃபின்னார். எல்லா வழிகேடு எங்க போய் முடியும்? நரகத்துல தான் போய் முடியும். மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்டது மௌலிது. மௌலிது பித்அத். பித்அத் வழிகேடு. அந்த வழிகேடு எங்க தான் கொண்டு போய் முடியும்? நரகத்துல தான் கொண்டு போய் முடியும். ஷிர்க் நரகத்துல தான் கொண்டு போய் முடியும். அப்போ போய் சேர்ற இடம் என்னதான்? நரகம் தான். இப்போ நீங்க சொல்லலாம், நாங்க மௌலிது ஓதல, தர்காவை ஆதரிக்கல, அங்கே போயிட்டு நாங்கள் கொடுக்குற உணவுகளை வாங்கி சாப்பிடல, ஆனால் நாங்கள் அங்கே போகிறோம், ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, போகிறோம், சொசைட்டி எங்களை தப்பாக பார்க்க, போகலன்னு சொல்லிட்டு எங்களை ஒதுக்கும், அதனால நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் போகிறோம், போக மட்டும்தான் செய்கிறோம். அது எங்களுக்கு கூடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. எப்படி கூடும்? நீங்கள் மது அருந்தலை, மது அருந்துறது ஹராம், ஒயின் ஷாப்பில் போய் வேலை பார்க்குறது கூடுமா? மது அருந்துறது எல்லாம் நான் நாடினால் மன்னிப்பேன் சொன்னான். நான் நாடினால் ஒருவேளை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு அமலனை செஞ்சுட்டு அதை பார்த்து அல்லாஹ் இதாயிட்டான், இம்ப்ரெஸ் ஆயிட்டான்னா என்ன செஞ்சிருவான்? மன்னிச்சிருவான். மது அருந்துறதை மன்னிச்சிருன்னு சொல்றான். அந்த பாவத்தையே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தண்ணி அடிக்கிறனாலும் போய் ஒயின் ஷாப்ல போயிட்டு வேலை செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம். யாராவது விபச்சாரம் செய்வோமா? விபச்சாரம் நான் செய்ய மாட்டேன். ஆனா விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுடைய இடத்துல போய் நான் வேலை செய்வேன். யாராவது செய்வோமா? அந்த பெண்களை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்? ஏன் செய்ய மாட்டோம்? நம்ம தான் விபச்சாரம் செய்யலையே, அதை செஞ்சுக்க வேண்டியதானே? முடியுமா? முடியாது. நம்ம தான் மது அருந்தலையே, அந்த மது கடையில் போய் வேலை பார்க்க வேண்டியதானே? நான் மது அருந்தலைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சோகால் நீங்க ஒரு விஷயத்த அது ஹராமாக்கப்பட்டுடுச்சுன்னா அதை நீங்க செய்றீங்களோ இல்லையோ, அதுல நீங்க என்னவே செய்யக்கூடாது, இன்வால்வே ஆகக்கூடாது. அது நீங்க என்ன செய்யக்கூடாது? சும்மா போய் நான் பார்த்தேன், வேடிக்கை பார்த்தேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போனேன், கூடு தூக்குறதுக்கு நான் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி போனேன், டைம் பாஸ்க்காண்டி போனேன், எப்படி கூடும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர்களை கடந்து வரும்போது என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய என்ன இறங்கக்கூடிய இடம்? சாபம், லானத் இறங்கக்கூடிய இடம், வேகமா கடந்து போங்கன்னாங்க. அந்த இடத்துல நமக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட்? அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய இடம், வேகமா கடந்து போங்கன்னு சொன்ன இடத்துல நமக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட்? கேள்வி புரியுதா? அப்போ இது ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க தெரியுமா? இந்த ஒரு செயல், அதாவது இந்த பிதஅத், இந்த ஷிர்க்ன்றது உங்களை எங்க கொண்டு போய் முடிக்கும்? நரகத்துல கொண்டு போய் விடும். உங்களை என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு இது மாதிரி தெரியும், போக போக உங்களுக்கு கபரை வணங்குறவங்களுக்கும் உங்களுக்கு சிலை வணங்குறது ஈஸியாக. உங்களுக்கு கான்செப்ட் அல்லாஹ்வை வணங்கல,
நீ சிலையை வணங்கினாலும் சரி அல்லாஹ் வணங்கல, நீ போட்டோல வச்சு வணங்கினாலும் அல்லாஹ் வணங்கல, கபரை வச்சு வணங்கினாலும் அல்லாஹ் வணங்கல. உனக்கு கான்செப்ட் அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அதுதான் உனக்கு கான்செப்ட். நீ இதை விட்டுட்ட, அல்லாஹ் மட்டும் வணங்காம வேற எதையாவது வச்சு வணங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, ஒண்ணு தொட்டு ஒண்ணு உள்ளக்க போயிடும். எங்க கொண்டு போய் முடியும் தெரியுமா? காட்டுறாரு, இங்கதான் கொண்டு போய் முடியும். எங்க கொண்டு போய் விடும் பாக்குறீங்களா? யாராவது வேணுமா? இங்கதான் கொண்டு போய் விடும். முஸ்லிமா இருப்போம், கபருல ஆரம்பிக்கும், எங்க போய் முடியும்? சரியில்ல, பாக்குறோமா இல்லையா? அவர்கள் ஏலம் கட்டுவதற்காக இடத்தை கொடுத்து அந்த இடத்துல போயிட்டு கும்பாபிஷேகத்துல எல்லாம் கலந்துக்கிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்தாங்க. பார்த்தோமா இல்ல? ஒரு மாசத்துக்குள்ள பார்த்தோமா இல்ல? எல்லாரும் பார்த்துருப்போம், அப்படித்தானே? எங்க ஆரம்பிச்சது இது? அட்ஜஸ்ட்மெண்ட், ஒத்து போறது. அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த பலகீனத்து, ஈமானி பலகீனம் இருந்ததுனால தானே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப அந்த பலகீனம் எப்போ வந்துச்சு? ஸோ நம்மளே வணங்குறோம், நம்மளே இறந்து போனோம், அவங்க சிலையை வச்சு வணங்குறாங்க. அப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு எப்போ கொண்டு போவோம்? நம்ம எது கொண்டு போவோம்? கபூர்ல போயிட்டு நம்ம உட்காந்துட்டு துவா கேட்டுட்டு இருந்தோம்டா, அங்க போயிட்டு இபாதத்தை ஈடுபட்டு இருந்தோம்டா, கடைசியில கொண்டு போய் இங்கதான் முடியும். நம்ம நிறைய பாக்குறோம், இதோ நிறைய இருக்கு. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேரம் காமிச்சுக்கிட்டே இருக்கலாம். உட்காந்துக்கிட்டு அந்த கடல்ல போய் கிடப்பாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமுக்குலாம் நம்ம ஆளுங்க தான் தூக்கிட்டு போறது. எதுக்கு? சகோதரர்கள் அந்த அடிப்படையில் என்ன செய்யறது? நம்ம நல்லிணக்கம், நம்ம ஆளுங்க தான் என்ன செய்யறது? அப்படியே கடலுக்கு தூக்கிட்டு போறது. கூடுமா? என்னது இது? விபச்சாரத்திற்கு விலக்கு பிடிப்பது சிறந்தது. இதை விட ஒரு கெட்ட உதாரணம் சொல்ல முடியுமா? விபச்சாரத்திற்கு விலக்கு பிடிப்பது சிறந்தது. விபச்சாரம் மன்னிக்கப்பட்டு விடும். அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்கிறான், யார சொல்லலாம், விபச்சாரம் செஞ்சுட்டு எனக்கு தண்டனை கொடுங்க, போயிட்டு வா, போயிட்டு சொல்றாங்க. அந்த பெண்மணி இல்லை யார சொல்லலாம், உண்மையிலே விபச்சாரம் செஞ்சு அதுக்கு ஆதாரம் இவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெத்துட்டு வா, பெற்றதுக்கு அப்புறம் பால் குடி மறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வருஷம் கழிச்சு வா. அப்போ அந்த பெண் மறுபடியும் வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி விட்டு தண்டனையை நிறைவேற்றுங்கன்னாங்க. அந்த பெண்மணி எதுக்கு? விபச்சாரம் செய்ததற்கு கல்லால் அடிக்கப்பட்டு அந்த பெண்மணி என்ன செய்யப்பட்டால்? கொல்லப்பட்டால், தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் வருந்தியவர்களாக, மனம் வருந்தியவர்களாக இருக்கும்பொழுது தொழுகைக்காக கிளம்புறாங்க. எதுக்கு? அந்த பெண்ணுக்கு தொழுகை வைக்கிறதுக்காண்டி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை வைக்க போகின்றீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு என்ன சொன்னாங்க? அந்த பெண்ணிற்கு வழங்கப்பட்ட மன்னிப்பை பங்கு வைத்தால் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய 60 பேருடைய ஒட்டுமொத்த பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும். அந்த பெண்ணிற்கு அல்லாஹ் கொடுத்த மன்னிப்பை பங்கு வைத்தால் இந்த மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் 60 பேர் செய்த ஒட்டுமொத்த பாவமும் மன்னிக்கப்பட்டு விடும். அந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த பெண்ணை கொடுத்த என்ன பாவம்? விபச்சாரம். அந்த விபச்சாரத்திற்கு விலக்கு பிடிப்பதை விட கேவலமானது இது. ஷிர்கிற்கு ஒத்து போவது, இணை வைப்பதற்கு இணங்கி போவது, அப்படித்தானே சொல்ல முடியும். அங்கே போய் உணவு, இது என்ன? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா நன்மை எப்படி சம்பாதிக்கணும்னு? ஃபர்லு தொழுகை கடமை, ஃபர்லுக்கு யாரும் வரமாட்டான். நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஷிர்கில் ஈடுபட்டுட்டு காலையில் தூங்குறது, பகல் ஃபுல்லா தூங்குறது. லுஹர் போயிடும், ஃபஜ்ர் போயிடும், லுஹர் போயிடும், அஸ்ர் போயிடும், மக்ரிப் போயிடும், மறுபடியும் என்னது இது? இதெல்லாம் போகுதோ போகலையோ, அப்பா இது அப்பாற்பட்ட விஷயம். போகுதோ போகலையோ, என்னதான் நம்ம செய்யணும்? அல்லாஹும் ரசூலும் எதை வழி காமிச்சிருந்தாலும் அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். அல்லாஹும் ரசூலும் செய்யலையே. இந்த கூட்டு துவா ஓதுறதா இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? யாருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டு மலக்குமார்கள் ஆமீன் சொல்வதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்க தெரியாதா? யார் யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு எல்லாம் நீ சொர்க்கத்தை கொடுன்னு தொழுது முடிச்சோன்னு கையேந்தி கேட்க தெரியாதா? அதுக்கு சஹாபாக்களுக்கு ஆமீன் சொல்ல தெரியாதா? ஏன் கேட்கல? எங்கேயுமே கூட்டுத்துவா இல்லாம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது இல்லை, ஒரு விஷயம் முடியறது இல்லை. ஒரு மனுஷன் வஃபாத் ஆயிட்டா கூட அவனை கபரு குழியில வைக்கும் போது கூட கடைசி அவனுக்கு துவா ஓதிதான் மூடுறது. பிறக்கும் போது ஆரம்பிக்கிற அந்த துவா அவனை கபரு குழியில வச்சு மூடி அவனை அப்படியே அமுக்கிற வரையும் என்னத்தான் அந்த துவானதான் போது எப்படி கூடும்? யார் சொல்லி தந்தா இது? யாரும் உங்களை மன்னிப்பா? எங்க போய் இந்த சமூகத்தினுடைய இறுதி அமைய போகுதுன்னு தெரியல. அந்த அளவிற்கு மோசமான நிலையை நோக்கி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம போயிட்டு இருக்கோம். அது ஏற்கனவே சும்மா டவுட் கிளியர் ஆயிடுச்சா? கேட்டேன் உங்களுக்கு. அடுத்த கேள்வி கேளுங்க.
அதாவது சகோதரர் கேட்ட கேள்வி, அத்தகையா தோதும் பொழுது விரல் ஆட்டணுமா ஆட்டக்கூடாதா? சில பேர் ஆட்டுறாங்க, சில பேர் ஆட்டாம நீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ் இரண்டுக்கும் உண்டு. ஓகேவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை ஆட்டியதை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸும் உண்டு. சஹீஹான ஹதீஸ், சஹீஹான தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் விரலை நீட்டியவாறு வைத்திருந்தார்கள்ன்றதுக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் உண்டு. ரெண்டுக்குமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் உண்டு. விரலை ஆட்டக்கூடியவர்கள் நீட்டி இருப்பவர்களை பார்த்து நீ தவறுன்னு சொல்ல முடியாது. விரலை நீட்டி இருக்கக்கூடியவங்க விரல் ஆட்டக்கூடியவங்களை பார்த்து நீ தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்? ரெண்டுக்கும் ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ் இருக்கு. சஹீஹான ஹதீஸ் நீ நீட்டிட்டு இருக்க ஆட்டவன தப்புன்னு சொல்லினா ஒரு சஹீஹான ஹதீஸை நீ மறுக்கிறன்னு அர்த்தம். ஒரு ஹதீஸை மறுக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை மறுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்ததை போன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தால் நம்ம யார் கிடையாது? முஸ்லீம் கிடையாது. சோ ரெண்டுக்குமே ஹதீஸ் இருக்குன்றப்போ ரெண்டுமே நீங்க செஞ்சுக்கலாம். எதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னா முடியல விஷயம். இன்னும் கேள்விக்கு பதில் முடியல. விரல நீட்டவும் செஞ்சிருக்கலாம், விரல ஆட்டவும் செஞ்சுக்கலாம். எதுக்கு அனுமதி இல்லைண்டா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற வார்த்தை வரும்பொழுது நீட்டுவது. அந்த வார்த்தை வந்தோன்னு நீட்டு, இந்த வார்த்தை முடிஞ்சோன்னு கீழே இறக்குறதுக்கு அனுமதி கிடையாது. எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. கொண்டு வாங்க பார்ப்போம். அதே போன்று அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற வார்த்தை வரும்பொழுது நீட்டிட்டு சலாம் கொடுக்கும்போது கீழே இறக்குறதுக்கும் எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துடைய இருப்பில் நீட்டி இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துடைய இருப்பில் ஆட்டி இருந்தார்கள். ரெண்டுக்குமே ஹதீஸ் இருக்கு. அந்த ரெண்டு இடத்துலயுமே எங்க நீட்டினாங்க எங்க இறக்குனாங்கன்னு கிடையாது. ஃபுல்லா நீட்டி இருக்காங்க, ஃபுல்லா இறக்கி இருக்காங்க. சோகால் நீங்க அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டீங்க, சஜிதாலே தெரிஞ்ச அத்தஹியாத்துக்கு நீட்டிட வேண்டியதுதான். சலாம் கொடுக்கும்போது இறக்கிட வேண்டியதுதான். அத்தஹியாத்துல இருக்கும்போது நீங்க ஆட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அத்தஹியாத்தோட இருப்பு வந்தோன்னு நீ ஆட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். சலாம் கொடுக்கும்போது நீ பண்ணிட வேண்டியதுதான். இதுதான் அத்தஹியாத்துல இருக்கும்பொழுது அந்த விரலினுடைய நிலை. ஜின் மனிதர்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாது. சுருக்கமான பதில், மனிதர்கள் மேல ஏறாது. அதாவது முடிச்சுக்கிறேன், ஜின்னுடைய விஷயத்துல என்ன ஒரு எல்லாரும் சொல்ற விஷயம்டா, ஹாஸ்டலர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா சம்டைம்ஸ் யாரோ மேலே ஏறி உட்காந்து நீ அமுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் ஹாஸ்டல்ல படிக்கும் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்னடா நான் முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து தெரியுது பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பேசுறான்றது தெரியுது, எனக்கு பக்கத்துல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கு தெரியும், ஆனா என்னால அசைய முடியல, என்னால கையை தூக்க முடியல, எனக்கு காலை தூக்க முடியல, எதையுமே ஆட்ட முடியல, உடம்பு அப்படியே பேரலைஸ் ஆன மாதிரி இருக்கு, யாரோ மேல வந்து அமுக்குற எனக்கு ஒரு ஃபீலிங். இது பல மனிதர்கள் உலகத்தினுடைய எல்லா பகுதியிலும் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான். இது என்ன அப்படின்னா பாடி பேரலைசிங். அதாவது இது வந்து சயின்டிபிக்கலி என்ன சொல்றாங்கன்னா பாடி பேரலைசிங். என்ன செய்யும்னால் இரத்த நாளங்கள் இருக்குல்ல, நரம்பு இருக்குல்ல, இந்த நரம்புல ஒரு கிளாட், அந்த கிளாட்னா இரத்தக்கட்டு, அந்த இரத்தக்கட்டு ஏற்படும் போது என்ன செய்யும்னால் நம்ம பாடியை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது. ஒரு முக்கியமான நரம்பு இருக்கு உடம்புல, இந்த கழுத்து பகுதி, பின்ன கழுத்துக்கிட்ட, அந்த பகுதியில வந்து ஒரு பிளட் கிளாட் ஏற்படும் போது, இரத்தக்கட்டு ஏற்படும் போது நம்ம எதுவுமே நம்மளுடைய பிரெயின் சொல்ற ஃபங்க்ஷன் என்ன செய்யாது, பாடி செய்யாது. நம்மளோட கையை தூக்கணும்னு நினைச்சா தூக்க முடியாது. அந்த ரத்த கட்டு தான் என்ன காரணம். சம்டைம்ஸ் அந்த ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகமா ஏற்படும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படும். அப்ப என்ன செய்ய முடியாது, நம்ம மூளை சொல்லும் கையை தூக்குன்னு சொல்லும், ஆனா கையை தூக்க முடியாது. ஏன்? ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அந்த நரம்புல இருந்து உங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனும் கீழே வரல, நடுவில் ரத்தம் கட்டிக்கு நிக்குது. ஸோ அந்த பிளட் கிளாட் ரிமூவ் ஆனோன்னா உங்களுக்கு செய்ய முடியும். இதுதான் அந்த ஜின் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை வைத்துதான் ஜின் வந்து என்னை அமுக்குது, ஜின் வந்து என்னை வந்து அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற மாதிரி, தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பீப்புள் சொல்ற விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது, ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது ஒரு இடத்துல வந்து பள்ளிவாசல் கட்டினாங்க இல்லையா? எந்த பள்ளிவாசல்? அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன? மஸ்ஜிதுன் நபவி. அந்த பள்ளிவாசல் வந்து அந்த மக்களில் இருந்த ஒரு இறைநேசருடைய உயர்த்தப்பட்ட கபர் உண்டு. அந்த கபர் இருந்தப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம ஒரு 427 ஹதீஸ் காமிச்சோம் இல்லையா, அந்த உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கபர்கள் பார்த்துட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மனிதர்கள் கெட்டவன் மரமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹதீஸ்க்கு அடுத்த ஹதீஸ் இது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி இங்கே கபர் இருக்குதுன்ற மாதிரி அது உயர்த்தப்பட்டு இருக்கும்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடிச்சு தள்ளுங்கன்றோம். அப்பதான் சொல்லுவாங்க, உயர்த்தப்பட்ட கபறுகளை கண்டால் இடிச்சு தள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கபருடைய அருகாமையில் கூட போகக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா தடுத்தார்கள் கபரில் சென்று நீங்கள் அமர்வதை. நஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் நீங்கள் கபரில் தொழுகுவதை, கபருக்கு அருகாமையில் தொழுகுவதை, இரண்டு கபர்களுக்கு இடையில் தொழுகுவதை. எல்லா வார்த்தையும் வரும், மென்ஷன் ஆகி வரும். அப்போ இந்த இடத்துல நீங்க தொழுகிறது, வழிபாடு செய்யறது எல்லாத்தையும் டோட்டலா தடுக்கவும் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட கபரை இடிக்கவும் செஞ்சாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டா சொல்லிட்டாங்கல்ல, அவர்களில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் வஃபாத்தானால் அந்த கபருக்கு மேல் வழிபாட்டு தலத்தை கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று. அப்போ அவர்கள் தான் மனிதர்களில் மோசமானவர்களாக மறுமையில் இருப்பார்கள். அப்போ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது மோசமான செயல், அதை செய்யக்கூடாது. அது செஞ்சிருக்கவங்கள முடிஞ்சா இது தவறு அப்படின்றத சுட்டி காட்டி இடிக்க சொல்லணும். அது ஈமானுடைய உறுதி. முடியலையா, நம்ம ஃபர்ஸ்ட் முடிஞ்சா நம்மளே இடிச்சிடணும். முடியல, இடிச்சா நம்மள செஞ்சிருவான், நம்மள ஏதாவது பண்ணிடுவான்னு தெரிஞ்சா சொல்லணும். சொல்லவும் முடியலையா, வெறுத்து ஒதுங்கணும். மன்றா மின்குமுல் முன்கர், யார் உங்கள் ஒரு வீணான விஷயத்தை பார்த்தாலோ அதை உங்களுடைய கையால் தடுக்கட்டும். கையால் தடுக்க முடியவில்லையா, வாயால் தடுக்கட்டும். வாயாலும் தடுக்க முடியவில்லையா, நமந்து வந்துடட்டும் அந்த இடத்தை விட்டு. அப்போ இது சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ذَلِكَ أَضْعَفُ الْإِيمَانِ. இந்த மூணாவதா சொன்னோம் இல்லையா, இதுதான் ஈமானிலேயே பலகீனமான நிலை. இது வெறுத்து ஒதுங்கி வர்றது. அந்த விஷயத்த ஒன்னும் உடைச்சிருக்கணும், இல்லாட்டி சொல்லணும், ரெண்டுமே செய்ய முடியல, ஒதுங்கி வந்துட்டோம். ஒதுங்கி வர்றது ஈமானுடைய ஒரு நிலை தான். ஆனால் இதுதான் ஈமானிலேயே பலகீனமான நிலை. இப்போ நம்ம ஆளுங்க அந்த பலகீனமான நிலையை கூட செய்யறது கிடையாது. தெரியும், உடைக்கிறதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது, வெறுத்து ஒதுங்கிறதும் கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளக்க போயிட்டு என்ன இத்தனை நாளா செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே கண்டுக்கிறாம இருக்கு. இதுவும் தவறு. அவர்களுக்கு பின்னாடி தொழுகிறது, ஷிர்க் வைக்கக்கூடியவர்களுக்கு பின்னாடி தொழுகிறது என்னுடைய கருத்து இல்ல. இமாம் ஷாஃபி, இமாம் ஹனஃபி, இமாம் மாலிக், இமாம் என்னது அஹ்மது இப்னு ஹம்பல், அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்லல. இப்போ இந்த 4 இமாம்கள், என்னுடைய கருத்து மட்டுமல்ல, இந்த 4 இமாம்கள் உட்பட, இமாம் ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், இமாம் ஹம்பல், அஹ்மது, அவர்கள் 4 இமாம்கள் உட்பட அனைத்து இமாம்களுடைய கருத்தும் ஷிர்க் வைக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் தொழுகுவது கூடாது. அந்த தொழுகை கூடாதுன்றது தான் ஒட்டுமொத்த இமாம்களுடைய கருத்தும். ஷிர்க் வைக்கக்கூடியவர்களா ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்க, இவர் ஷிர்க் வைக்கிறாரு அப்படின்றால் அவருக்கு பின்னாடி தொழுகிறது கூடாதுன்றதான் எல்லா இமாம்களுடைய கருத்தும். அதுல எந்த இமாமுக்கும் மாற்று கருத்து கிடையாது. சிலர் அதை எப்படி இது பண்ணுவாங்க என்றால், லேபிள் பண்றதுண்டா, இவர் ஷிர்க் வைக்கல, மௌலித் ஓதுறது ஷிர்க் இல்ல, மௌலித் ஓதுறது பிதஅத் தான். இந்த பிதஅத் வைக்கிறவங்களுக்கு பின்னாடி தொழக்கூடாதுன்னு யார் சொன்னா? பிதஅத் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையே. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்களே, குல்லு பிதஅத்தின் தலாலா குல்லு தலாலத்தின் பின்னார். அந்த பிதஅத்தான செயல்ல வரக்கூடிய வார்த்தைகள் ஷிர்கான வார்த்தைகள். நம்ம ஒரு ஆள் நேரடியா நீங்க ஷிர்க் வைக்கக்கூடியவர், நீங்க முஷ்ரிக்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறது நமக்கு உரிமை கிடையாது. நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒதுங்கிக்கணும். ஷிர்கான செயல் பொதுவா நான் பல பேர்ட்ட சொல்றதுதான், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய செயலை வைத்து தான் நம்ம கணக்கிட முடியும். உள்ளத்துல என்ன இருக்குன்றதை யார் தான் கணக்கிடுவா? அல்லாஹ் தான் கணக்கிடுவான். நமக்கு தெரியுமா உள்ளத்துல என்ன இருக்குன்றது? நமக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. சஹாபாக்களுக்கே தெரியாது உள்ளத்துல எவன் முனாஃபிக்கா இருந்தான்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கே தெரியல. அப்போ உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை கணக்கிடுபவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். ஒரு விஷயத்தை நம்ம எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? அவன் செயலை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். அவன் என்ன செய்யறான்? அவன் ஒருத்தன் பள்ளிவாசலுக்கே வரல, அவன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொழுகையாளின்னு சொல்லுவோமா? தொழுகாதவன் மட்டும் சொல்லுவோம், தொழுகை இல்லாதவன் நம்ம சொல்லுவோம். ஏன்? அவன்கிட்ட செயல் பள்ளிவாசலுக்கு வரல, செயலை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். அவன் வீட்டுல தொழுதுட்டு இருக்கானா தொழுகையில நமக்கு என்ன தெரியும்? அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். பள்ளிவாசலுக்கு ஒருத்தன் வரான்னா அவன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இவர் தொழுகையாளின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்? பள்ளிவாசலுக்கு தான் தொழுவோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண் தெரியாத சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, பாங்கினுடைய ஓசை உங்களுக்கு கேக்குதா வீட்டுல? ஆமா ரசூலுல்லாஹ் கேக்குது. அப்ப கைத்தை பிடிச்சிட்டு வாங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ பள்ளிவாசலுக்கு தான் தொழுவணும். அப்ப பள்ளிவாசலுக்கு வரலையா, தொழுகையாளி இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீ வீட்டுல தொழுகிறியா வீட்டுல தொழுகலையான்றது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்போ நம்மளுடைய பார்வையில நமக்கு எது புலப்படுதோ அதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? முடிவு செய்ய முடியும். அப்படி உள்ளத்துல நான் அப்படி நினைக்கலன்னு சொல்லலாம். உண்மையில உங்கள்கிட்ட போய் சொல்லி தான் என்ன செய்ய முடியும்?
பொய் சொல்லியிருந்தால் அவருக்கு தான்ப்பா பாவம். அவர் வந்து எங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்து எங்களை பின்னாடி தொலை வச்சுட்டாரு, நான் பிதத் வைக்கலன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டு அவர் தொலை வச்சாரு. அப்ப அவருக்கு தானே அந்த பாவம் சேரும். அவருக்கு பாவம் சேரும், சரி, உனக்கு தொழுகை சேரும். அந்த ஜமாத்துக்குள்ள 27 மடங்கு கூலி யார் கொடுப்பா? ஜமாத்தை நம்ம தொழுகிறதுக்கு ரீசன் என்ன? சொன்னாங்கல்ல இல்ல, 27 மடங்கு கூலி ஜமாத்தை தொழுகக்கூடிய தொழுகை கிடைக்கும். அந்த 27 மடங்கு கூலி யார் தருவா? இல்லையா? ஆமா, அவனே முஷ்ரிக். அவன்கிட்ட நீ எப்படி மறுமையில் நன்மை வாங்க முடியும்? அப்ப 4 மதமுடைய இமாம்கள் உட்பட அனைத்து இமாம்களுடைய கருத்தும் இணை வைக்கக்கூடியவர் என்று ஒருத்தரை உறுதிப்படுத்தியாச்சுனால் பின்னாடி தொழுகிறது கண்டிப்பா கூடாது. சொல்லுங்க, கொடுங்க. கண்டிப்பா முடியாது. எப்படி நீங்க கட்டாயப்படுத்தப்படுவீங்க? அதாவது தனியா தொழுவது சிறந்தது. ஏண்டா அவங்கதான் வந்து, நான் சிம்பிளா கேட்கிறேன், ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், நீங்க கண்ணால பாத்துட்டீங்க. விபச்சாரம் செய்யறான், கண்ணால பாத்துட்டீங்க. என்னத்தை கட்டாயப்படுத்தாலும் அவன் பின்னாடி நின்று நீங்க தொழுவீங்களா? இதை முடிச்சிருவோம். அவன் என்னத்தை நீங்க கண்ணால பாத்துட்டீங்க, ஒரு பெண்ணோட அந்தரங்க உறவுல ஹராமான முறையில் அவன் இருக்கான், பாத்துட்டீங்க, நீங்க தெரிஞ்சிருச்சு. என்னத்தை ஃபோர்ஸ் பண்ணாலும் கட்டாயப்படுத்தாலும் நீங்க அவன் பின்னாடி தொழுவீங்களா? தொழுவ முடியுமா? தொழுவோமா? ஒருத்தர் திருடனா இருக்கான், ஊருக்கே தெரியும் திருடன். ஒருத்தர் விட்டுருங்க, ரெண்டே விட்டுருங்க. ஒருத்தர் குடிகாரன், மடா குடிகாரன், எந்த நேரம் பார்த்தாலும் குடிச்சு குப்புறப்படுத்த கிடப்பான், யாருக்கும் தெரியல. இல்லாட்டி எல்எஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேப்பர் யூஸ் பண்றான், ஸ்மெல்லும் வரல, ஒன்னும் வரல, ஆல்கஹால் யூஸ் பண்றான்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. அப்படின்னா நீங்க தொழுவீங்களா? அப்போ அந்த போதையை பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட அந்த மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படக்கூடிய போதையை, மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படக்கூடிய விபச்சாரத்தை, மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பாவத்தை பார்க்கக்கூடிய நிலையில் நம்ம என்ன செய்யல? ஷிர்கை இன்னைக்கு அவ்வளவு பெரிய பாரதூரமா நம்ம பார்க்கல. ஷிர்க் எப்பேற்பட்ட பாரதூரமான காரியம். என்ன செஞ்சாலும் நான் மன்னிப்பேன், எதை மட்டும் மன்னிக்க மாட்டேன், ஷிர்கை மட்டும் மன்னிக்க மாட்டேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓரளவிற்கு இந்த மஜ்லிஸுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கும் என்று தோன்றுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசப்பட்ட, நீங்கள் கேட்ட அந்த செய்திகளை பதிய வைத்து அதை கொண்டு ஒரு மாற்றத்தை, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை உங்களுக்கும் எமக்கும் இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரட்டும். முடிச்சிரோமா? எப்படி டைம் இருக்கா? கீழே கொஞ்சம் கீழே இருக்கு, கீழே. ஆமா, என்டர்டைன்மெண்ட்டுக்கு செயற்கையில முழுமையா ஈடுபடக்கூடியவங்க. இதுல வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல் வ உலில் அம்ரி மின்கும் ஃபைன் தனாஸஅதும் ஃபி ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலி. அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றுங்க, அதற்கு பின்னாடி கல்வி கொடுக்கப்பட்ட, அதிகாரம் கொடுக்கப்பட்ட உலமாக்களை பின்பற்றுங்க. அந்த இவர்கள் மூவரையும் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தால் நீங்கள் அல்லாஹ் ரசூலை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்க. இந்த இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் யாரை சொல்லலை? கல்வி கொடுக்கப்பட்ட, அதிகாரம் கொடுக்கப்பட்ட உலமாக்களை சொல்லலை. அப்போ இந்த விஷயத்துல வந்து யாருமே வந்து இவங்க டோட்டலா நரகவாதின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணல. பொதுவான விஷயம், ஷிர்க் வைக்கக்கூடியவங்க நரகவாதி, இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். ஓகேவா? தர்காக்கு செல்லக்கூடியவங்க, இது வந்து பிதத்தான காரியம்ன்றதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. பிதத்தான காரியம் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். அந்த அடிப்படையில அவர்களுக்கு பின்னாடி வந்து தொழுகிறது வந்து கூடாது அப்படின்றது மாதிரி உலமாக்களுடைய கருத்துக்கள் உண்டு. நீங்க கேட்கக்கூடிய விஷயம் என்ன?
சிலர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி சில சமயம் போகக்கூடியவங்களா இருப்பாங்க. சில சமயம் போகக்கூடியவங்களா இருக்கவங்க எதுக்கு போறாங்க? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை என்ன? மன் ரஆ மின்கும், உங்களில் யார் வீணான விஷயங்களை, மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை காணுகின்றார்களோ முதலில் கையால் தடுக்கட்டும், சொல்லட்டும், ஒருத்து ஒதுக்கிடட்டும். இதுதான் ஈமானுடைய பலகீனமான நிலை. அந்த ஈமானுடைய பலகீனமான நிலையை கூட இல்லாமல் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறது வந்து போயிட்டு வருன்றது ஈமான் இருக்கக்கூடிய அது ஈமானுடைய எந்த நிலை? அது வெறுத்து ஒதுங்கிறது தான் பலகீனமான நிலைன்னு இருக்கும்போது வெறுத்து கூட ஒதுங்கலை, எல்லாமே தெரிஞ்சுக்கிச்சு. ஆனால் என்டர்டைன்மெண்ட் நான் போயிட்டு வரேன்னா அது என்ன நிலை? ஈமானுடைய நிலை. அப்போ அந்த மாதிரி அதை நம்ம சொல்லக்கூடாது. அதாவது அதை நம்ம அவங்களை சொல்லி நம்ம அட்ரஸ் படுத்திட்டு வந்தால் இது அது நமக்கு உரிமை கொடுக்கப்படாத விஷயம். பொதுவாக இதுதான் சட்டம் என்று தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எந்த ஒரு நபரை அவர்தான், அவர் இப்படித்தான், இவங்க வந்து இப்படித்தான் சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, அடையாளப்படுத்த முடியாது. இந்த இடத்துல பேசப்படுறது அனைத்தும் நபர்களே அல்ல, செயல்களே. இந்த செயல்கள் ஒருத்தர் செய்கிறாரா அது அவருக்கு அந்த சட்டம் பொருத்தும், அவ்வளவுதான். எந்த நபரையும் என்ன செய்ய முடியாது, எந்த அறிஞர்களும் பத்துவா வந்து இந்த நபர்கள் எல்லாம் வந்து காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், நரகத்துக்கு செல்லக்கூடியவங்கள்ட்ட யாரும் என்ன செய்ய முடியாது, ஃபத்வா கொடுக்க முடியாது. அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு தான் ஃபத்வா, அமலுக்கு தான் ஃபத்வா. அந்த அமல் அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை கவனித்து தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தான்? அவர்களுடைய மன்னிப்பதோ அல்லது அவருடைய உள்ளத்தினுடைய நிலையை கவனித்து தண்டிப்பதோ யாரின் கைவசம் இருக்கக்கூடிய விஷயம்? அல்லாஹ்வின் கைவசம் இருக்கக்கூடிய விஷயம். எமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயத்தை வைத்து நாம் இபாதத்துடைய விஷயத்தில் ஒதுங்கிக் கொள்வது. ஏன்றால் இபாதத்துன்றது அல்லாஹ்ட்ட நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம். அந்த இபாதத்தை செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த தொழுகையுடைய 27 மடங்கு நன்மை கிடைக்குது தொழுகையில. அவங்க பின்னாடி தொழுகிறீங்க, தொழுகை கூடி வச்சு நீங்க தொழுதுட்டீங்கன்னு ஜமாத்து கூடல 27 மடங்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கல. மறுமையில 20 நன்மையோட வித்தியாசத்துல நீங்க நரகவாசியா ஆகுறீங்க. உதாரணத்துக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ அதுக்கு தான் என்ன செய்யறது? சேஃப்டிக்கு வந்துட வேண்டியதுதான், தெரிஞ்சிருச்சுல. அப்போ அந்த வகையில தான் என்ன செஞ்சிருது, இதை போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்களிடத்து இபாதத்துடைய விஷயத்துல டோட்டலா நம்ம ஒதுங்கிறது நல்லது. பொதுவா சட்டம் ஷிர்க் வைக்கக்கூடியவர்களுக்கு பின்னாடி தொழக்கூடாது. எது சரி, உங்களுக்கு தெளிவா உங்களுடைய வாயிலிருந்தே பதில் வந்துடுச்சு. ஒருத்தர் முஷ்ரிக்கா இருக்கக்கூடியவர் அர்த்தம் எப்படி கூடுமா? கூடாது. முஷ்ரிக்கா இருக்கான்னு நீங்க சொல்றீங்கல்ல, முஷ்ரிக்கா இருக்கக்கூடியவர் அவர் அர்த்தம் கூடாது. முஷ்ரிக்கா இல்ல, நம்ம சந்தேகத்துலதான் இருக்கோம். அவங்க அர்த்தம் வேண்டாம் தெரியல, உள்ள முனாஃபிக்கா இருக்காரு, நம்ம என்ன செஞ்சிட போறோம்? நம்ம சாப்பிட்டுக்க போறோம். ஒருத்தர் தெளிவா இவர் வந்து தொழுகை இல்லை, இவர் வந்து ஒரு முஷ்ரிக்கா தான் இருக்காரு, தர்கா வழிபாட்டில் தான் இருக்காரு, டோட்டலா வந்து ஷிர்கான காரியங்கள் இருக்கக்கூடியவரா இருக்கான்னு நீங்க சொன்ன மாதிரி முஷ்ரிக்கா இருக்காரு, அவர் அர்த்தம் எப்படி சாப்பிட முடியும்? கூடாது, சாப்பிடுறது கூடாது.